கோடிங் அண்ட் டீகோடிங்கில் இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், ஷேட்ஸ், நம்பர்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிற எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்னென்னா கோட் ஃபார் பிரெயின். ஸோ இது வந்து ரொம்ப இருக்கிற ஈஸியான ப்ராப்ளம் இது. ஜஸ்ட் அதை கோடிங்கை மட்டும் எடுத்து அப்படியே சிம்பிள்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். பீக்காக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக பேரலில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். ஆர் எங்கே இருக்குது? சிம்பிள். நெக்ஸ்ட் ஏ, ஐ, டாலர், என் ப்ளஸ். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மெத்தடில் போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் மெத்தட்னா ஒரு வந்து இப்போ இந்த சிம்பிள்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது மோஸ்ட்லி 1 or 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் 2 சிம்பிள்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த இந்த சிம்பிளில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் சேவிங் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன்னா அதை பேஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ்க்குலாம் நீங்கள் என்னெல்லாம் வந்து மீனிங்ஃபுல் வேர்ட் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கிட்ஸ்க்கு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அவங்க நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ சிம்பிள்ஸ் வச்சே பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்பர்ஸ் கூட வச்சு கேட்பாங்க. இந்த லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் வச்சு கேட்டாங்கன்னா நம்ம அதே மாதிரி எழுதலாம். டபிள்யூ பாருங்கள், டபிள்யூக்கு என்னது? சிம்பிள். சி. நெக்ஸ்ட் ஏக்கு நம்பர் வந்துருக்கு பாருங்க, 1, T 2, சியில் என்ன இருக்கு? 8 இருக்கு, ஹெச்சுக்கு அச்சு. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் மெத்தடில் இந்த மாதிரி கொடுத்துட்டு 1, 2, 8 கொடுத்துட்டு சி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நான் லாஸ்ட் இந்த சொன்ன மாதிரி தான் இந்த சமயம் ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்க முடியுமோ, மீனிங்ஃபுல் என்னெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்து கிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸோ அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.